பிரபாகரன் அவர்கள் பவித்ராவோட மகளுக்கு என்ன சீர்வரிசை கொடுக்க போறாரு அண்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட தகவல்கள் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு சரிகமபா நிகழ்ச்சியில் விஜய் பிரபாகரன் அவர்கள் கலந்துக்கிட்டே தான். அதில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு. தொடர்ந்து அதில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய பவித்ராவிற்கு உங்களோட பொண்ணோட கல்வி செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டின மிகப்பெரிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு தம்பியா இருந்து உங்க பொண்ணுக்கு என் மடியில தான் நான் காது குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சும்மா கேமராக்காகவோ அப்படி இல்லைனா சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகவோ விஜய் பிரபாகரன் அவர்கள் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவரு யாரோட பையன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு பவித்ரா அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. நான் வந்து இந்த விஷயத்தை என் மனசுல இருந்துச்சு சொல்லிட்டேன். பட் இதை தாண்டி முடிவெடுக்க வேண்டியது உங்களோட விருப்பம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு. முறைப்படி பார்த்தா அவரோட மடியில தான் உங்க பொண்ணு வந்து உட்காந்து காது குத்தணும். அப்படி இருக்கப்ப நானும் சொல்லியிருக்கேன். அதனால வந்து உங்க தம்பிக்கிட்ட பேசுங்க. அவருக்கு ஓகேவான்னு கேளுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓகேவான்னு கேளுங்க. அதே மாதிரி நீங்க சரிகமபா முடியறதுக்கு முன்னாடி வைக்க போறீங்களா? இல்ல சரிகமபாக்கு அப்புறம் வைக்க போறீங்களா? அண்ட் நம்ம சென்னையில வைக்க போறீங்களா? இல்ல கடலூர்ல வைக்க போறீங்களா? அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நீங்க பேசி முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை உங்க ஊர்லயே வச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நானும் கடலூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடலூருக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தொண்டர்களையும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். எதுனாலுமே நீ என்கிட்ட தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நான் கடலூர் வரேன் அப்படின்னா சும்மாலாம் வரமாட்டேன். உங்க பொண்ணோருக்கு ஒரு தாய்மாமன் என்ன மாதிரியான சீர் பண்ணுவாங்களோ அதை டபுள் மடங்கா நான் பண்ணுவேன். கிட்டத்தட்ட பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தட்டுகள், சீர்வரிசைகள் இது எல்லாமே வரும் அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியுது. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐசி படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி, இது மட்டும் இல்லாமல் எஸ்ஜி சூர்யா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு லவ் ட்ராமா ஆக்ஷனாக இந்த ஒரு படம் உருவாக்கி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வர ஜனவரி அப்படின்னா பிப்ரவரியே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. அந்த ஒரு டைமில் அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா தேதியை தள்ளி வச்சுருந்தாங்க. அடுத்தடுத்து மிகப்பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வரவும் இந்த படத்தோட தேதி அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில இது விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா செப்டம்பர்ல சிவகார்த்திகேயன் அவரோட படம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ல மிகப்பெரிய படங்கள் வெளிவர காத்திருக்கு. பொங்கலுக்கும் விஜய் சாரோட படம் வருது. ஸோ இதை தாண்டினா அந்த படத்தோட மார்க்கெட் அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு ஒரு அக்டோபர் 17ஆம் தேதி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பார்க்கப்படுறாங்க. எஸ்ஜி சூர்யா அவர்கள் பார்க்கப்படுறாங்க. இந்த படம் விக்னேஷ் சிவனுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் ஹிட் ஆகுமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.